திரு முகமது ரியாஸ் அவர்கள் தனது ஏற்புரையை நன்றியுரையை வழங்குவார்கள். வீட்டில் சொல்லி தான் அனுப்பிச்சாங்க, மைக்கு முன்னாடி போயிட்டு ஏதாவது உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது உணரி வச்சுட்டு வந்துடாத, அப்போ 2 வருஷத்துக்கு அதே தான் கண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த நண்பர் பாண்டித்துறை, வாசகர் வட்டம், MK குமார், சானவாஸ், அப்புறம் சித்ரா அம்மா, அப்புறம் இங்கே வந்திருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், அப்புறம் குறிப்பாக கிழக்கிழங்கையுடைய வை அகமதுடைய மகன் வந்திருக்கிறாரு, ஜமால் வந்திருக்கிறாரு. அவருக்கு எனக்கு நன்றி. எனக்கு வினோத் பேசினதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் போய் திறன் நௌசாத்தை போய் டச் பண்ணது. திறன் நௌசாத்துடைய கதைகள்லாம் படிச்சிருக்காரு, அப்படி என்னுடைய நாவலை படிச்சுட்டு அவர் படிச்சிருக்கிறாருங்கிறப்போ எனக்கு உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நினைச்சது நடந்திருக்குன்னு, அட்லீஸ்ட் அதை ஒருத்தராவது போய் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திறன் நௌசாத்து போய் நீ வெள்ளி வீரன் ஒரு கதை இருக்கு, அவர் மாதிரி ஒரு பகடி யாருமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு இஸ்லாமியர்கிட்ட இவ்வளவு பகடி இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாளர் திறன் நௌசாத். அதே அளவு வை அகமதையும் நீங்க வாசிக்கணும். அவரும் ஒரு LTT காலத்துல இருந்து ஒரு தன்னுடைய இலக்கிய பங்களிப்பாக கொலை செய்யப்பட்ட எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை நீங்க படிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது எனக்கு இந்த நாவல் படிச்சுட்டு இருக்கப்ப நிறைய பேர் ஒரு விமர்சனம் வந்தது. அது என்னன்னா, நிறைய விமர்சனங்கள் வந்தது. அதுல ஒரு முக்கியமான விமர்சனம் என்னன்னா, முஸ்லிம்கள்லாம் லவ் பண்ணுவீங்களான்னு கேட்டாங்க. இதெல்லாம் புது பையன், இதெல்லாம் புது உருட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்ப சொன்னேன். அப்போ எனக்கு நான் யோசனை பண்ணி பார்த்தேன். காதல் ரொம்ப காதலை இந்த உலகத்துக்கு பெருவாரியாக இலக்கியத்துல அறிமுகப்படுத்தி வச்சது இஸ்லாம். அதை நான் பேசணும்னு சொல்லிட்டு தான் ஒரு 10 நிமிஷம் நான் கேட்டேன். என்னோட நாவலை பத்தி நான் பேசல. காதல் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய லைலா மஜ்னுவா இருக்கட்டும், ஷாஜஹான் மும்தாஜா இருக்கட்டும், அனார்கலியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இஸ்லாமியர்கள். அதனால இஸ்லாத்திற்கும் காதலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நினைக்காதீங்க. லைலா மஜ்னுடைய கதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, லைலா ஒரு கயஸ் அவனுடைய சொந்த பேரு. நான் சொல்லக்கூடிய அவனுடைய கதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, கயஸும் லைலாவும், கயஸ் ஒரு ஏழை, லைலா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணை இவன் லவ் பண்றான். அந்த பொண்ணை நான் லவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணை லைலாவை கொண்டு போய் ஒரு செல்வந்தர் வீட்டுல கல்யாணம் பண்ணிடுறாங்க. கயஸ் அந்த பொண்ணு மேல கவிதையா எழுதி 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 எழுதலாம். ஒரு இடத்துல கயஸ் எழுதக்கூடிய ஒரு லைலாவை பற்றிய கவிதை என்னன்னா, நான் லைலாவின் நினைவாக அவள் வீட்டு தெருவுக்கு போகும் நாயை முத்தமிட்டேன்னு எழுதலாம். எனக்கும் லைலாவுக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த சுவரை நான் முத்தமிட்டு கொண்டே செல்கிறேன், அந்த சுவர் வளர்ந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவனுக்கும் அந்த லைலாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். லைலாவை உண்மையிலுமே எல்லாரும் போய் கேட்கிறாங்க, உண்மையிலுமே அவர் ஒரு பெரிய கருப்பாக இருக்கிறா, ரொம்ப பார்க்கல. நீ போய் ஒரு லைலாவை போய் நீ காதலிக்கிறன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லல, அவளை முட்டாப்பையில லைலாவை நீ இந்த மஜ்னுவோட கண்ணில் நின்று பார்க்கணும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் நீ என்னுடைய கண்ணில இருந்து நீ பாரு அப்படின்னு சொல்லி ஒரு தத்துவார்த்தமான ஒரு கதையை சொல்றான். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, லைலாட்ட அவன் கவிதைகளை சொல்லிக்கிட்டே இருக்கான். லைலாவை பற்றி சொல்லிட்டே இருக்கான், உன்னை நான் எப்படி நான் வர்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்லல, லைலா சொல்றான், உண்மையிலுமே நீ என்னைய காதலிக்கல, இந்த காதலின் பிரதிநிதியாக உண்மையதான் நீ காதலிச்சுட்டு இருக்க. உனக்கும் எனக்கும் நடுவுல இருக்கிறது இந்த காதல் கவிதைகளை வாசிக்கக்கூடிய இந்த காதலை மேம்படுத்தி திங்க் பண்ற அந்த கவிதையை சொல்லக்கூடிய உன்னுடைய சுயத்தை தான் நீ முகப்புல வச்சு நீ காதலிக்கிறதே தவிர என்னையும் நீ காதலிக்கல அப்படின்னு சொல்றா. அப்பதான் அவனுக்கு புரியுது, உண்மையிலுமே நான் லைலாவை காதலிக்கிறேனா இல்லைன்னா லைலாவை காதலிக்கக்கூடிய என்னுடைய உள்ளத்தை நான் காதலிக்கிறேனா அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த இடத்துல ஒரு மஜ்னு சொல்லிட்டு போறான். இன்னும் சொல்லப்போனா, நபிகள் நாயகத்தை பத்தி இஸ்லாத்துக்கும் காதலுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இப்ப ஹபீபி படம் ஆரம்பிக்க எனக்கு இதான் சான்ஸ். என்னன்னா, நபிகள் நாயகம் அவருடைய மனைவி ஆயிஷா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆயிஷா ஒரு பிரமாதமான ஒரு கவிதை சொல்றாங்க. அன்னைக்கு ரொம்ப பௌர்ணமி. அப்ப பாக்குறாங்க, அந்த முற்றத்துல நிலா இருக்கு. அப்ப சொல்றாங்க, நான் 2 நிலவை பார்த்தேன், ஒரு நிலவு வானத்தில், இன்னொரு நிலவு எனக்கு அருகில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரமாதமான ஒரு கவிதை நபிகள் நாயகத்தை பத்தி சொல்றாங்க.
காதலுக்குன்னு 40 விதிகளை எழுதி வைத்த ஒரு மார்க்கம் இஸ்லாம். சம்சத பிரேசின்னு ஒருத்தர் வந்து 40 விதிகளை காதலை பற்றி எழுதியிருக்கிறார். அந்த காதல்ல அவர் சொல்றாரு, உண்மையிலேயே காதலிப்பது முக்கிய கடமைன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல தனிமையே ஒரு காதல்னு சொல்றாரு. நீ தனிமையாக இருப்பதும் தனித்திருப்பதும் வேறு வேறு, உண்மையிலேயே நீ தனித்திருந்து காதலித்து பாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல மனிதர்களிடத்துல வந்து நீ வந்து உன்னை எப்படி நன்றாக நடத்தணும்னு நீ விரும்புறியோ அதே போல நீயும் மற்ற மனிதர்களை நடத்துவது காதலுடைய 18வது விதின்னு எழுதுறாரு. அதனால காதலுக்கும் இஸ்லாத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு, இஸ்லாமியர்களுக்கும் தொடர்பு இருக்கு. அதெல்லாம் நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இந்த நாவல்லாம் எழுதிட்டு நாங்க வந்து இதெல்லாம் வரோம். இப்படி ஒரு காதலிக்கக்கூடிய மனிதர்கள் நாங்கள் இருக்கிறோம். உள்ள காதல் வந்து ஒரு அச்சாணியா இருக்கு. நம்ம வந்து இந்த சிறிய காதல் மூலமாக பெரிய காதலை நோக்கி சொல்லக்கூடியதுதான் சூரிசம். அதாவது தீர்க்கதரிசி யூசுப் இருக்கிறாரு. அவர் வந்து மிக அழகானவர், ஒரு அழகான வாலிபன். அவரை வந்து அவர் மேல ரொம்ப பித்தா இருக்கிறாங்க அவருடைய காதலி ஜுலைஹா. அப்ப ஜுலைஹா வந்து ஒரு நாட்டுடைய பேரரசி. தீர்க்கதரிசி யூசுப் வந்து அந்த நாட்டுல ஒரு சாதாரண குடிமகன். அப்போ வந்து ஜுலைஹா வந்து அவருடைய தோழிகள்கிட்ட சொல்றாங்க, யூசுப் மேல எனக்கு அவ்வளவு பித்தா இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ உடனே இவ்வளவு பித்தாகிறதுக்கு அவர்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் வேணா அந்த யூசுப்பை நான் இங்க நடக்க விடுறேன், உங்க கையில ஒரு ஆப்பிளையும் கத்தியையும் நான் கொடுத்துட்றேன், யூசுப்பை நீங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யூசுப்பை வரவழைத்து கையில கத்தியும் பழத்தையும் கொடுத்து நிக்க விட்டுறாங்க. நிக்க விடுறப்ப யூசுப் நடந்து போறாரு. எல்லாருமே அவரோட அழகுல மயங்கி ஆப்பிள வெட்டல தன்னோட விரல்களை வெட்டி கொண்டார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு மேல ஒரு ஜுலைஹா வந்து அவர் மேல இருந்த காதல்ல அதிகமா வந்து ரொம்ப பித்து நிலைக்கு போய் தன்னுடைய அடுப்பறையில வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த அஞ்சரைப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய எல்லா சாமானுடைய டப்பாவிலையுமே யூசுப்புடைய முகம் தெரிய ஆரம்பிக்குது. அப்ப சொல்றாங்க, நான் ரொம்ப காதலோட ஒரு உன்னதமான நிலைக்கு போயிட்டேன், இந்த நிலையில இருந்து என்ன மீட்டு வர முடியாத போல இருக்கு, யூசுப் எங்க பார்த்தாலும் தெரியுறாரு, அப்ப யூசுப்பை நான் மறக்கிறதுக்கு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஒருத்தர் வந்து சொல்றாரு, யூசுப்புடைய யூசுப்பே இந்த அழகு என்றால் யூசுப்பை அழகுடைய மூலம் யூசுப்பை படைத்த இறைவனுடைய அழகு எவ்வளவு அழகு என்று நினைத்து பாருங்கிறாரு. டக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த அஞ்சரை பெட்டி கீழே விழுந்து உடைஞ்சதுமே யூசுப் மேல இருந்த காதல் மாறி இறைவனுக்கு மேல உள்ள ஒரு காதலுக்கு போகுது. அப்போ இஸ்லாத்துடைய அந்த காதலை பற்றி சொல்றப்ப என்னன்னா, மனிதர்களை நாம் நேசிக்கிறது மூலமா, எந்த ஒரு பிரதிபகாரம் இல்லாம ஒரு நேர்மையா நாம் அணுகிறது மூலமா, காதலிக்கிறது மூலமாக இறைவன் மேல இருக்கக்கூடிய ஒரு காதலை வந்து மௌலானா ரூமியும் சொல்றாரு. நம்மை எதை உயிர்ப்புடன் வைத்திருக்கிறோமோ, நம்மை எது உயிர்ப்புடன் வைத்திருக்கிறதோ அதுவுடன் எப்போதும் இறை என்று மௌலானா ரூமி சொல்கிறார். அது என்ன இருக்கும்? எப்போதுமே காதல் தான். இந்த உலகத்துல காதலை எடுத்துட்டா எதுவுமே இருக்கிறது இல்லை. அதனால இந்த ஒரு விமர்சனத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். அதனால வந்து ஒரு காதல் வந்து எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்று. அந்த காதல் வழியாகத்தான் நாம் மனித நேயம் இந்த வாழ்க்கையும் வந்து நம்ம வந்து பார்க்கவே முடியுங்கிறத நான் சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நேரம் தாமதமாச்சு, எல்லோருக்கும் நன்றி. காதலே மார்க்கம், இதில் ஏன் தர்க்கம்? காதலின் பேரன்பு வடிவமே சூபிகளின் மார்க்கம் என்று அழகாக எடுத்துரைத்த எழுத்தாளர் முகமது ரியாஸ் அவர்களுக்கு நன்றி.